எமது ஐக்கிய நட்சத்திர விளையாட்டுக் கழகத்தின் இந்த இறுதி சுற்று போட்டியினை இந்த மாபெரும் நிகழ்வுகளை சிறப்பிக்க நடந்து கொண்டிருக்கும் எமது அழைப்பினை ஏற்று பெருமையில் வருகை தந்து கொண்டிருக்கும் எமது விருந்தினர்களை வரும் நிகழ்வானது தற்பொழுது ஐக்கிய நட்சத்திர விளையாட்டுக் கழகம் கொண்டிருக்கும் கிரிக்கெட் சுற்று போட்டியில் அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் தற்பொழுது மைதானத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கான மாலைகளில் அணிவித்து வரவேற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் அவர்களுக்கு எமது தலைவர் மாலை அணிவித்து வரவேற்கின்றார். அதனைத் தொடர்ந்து விருந்தினர்களாக இங்கே வருகை தந்திருக்கும் திரு சானா மோகன் நகரபிதா, திரு ஜெகன் உரிமையாளர் ஸ்டார் ஃபேஷன், திரு கோபாலகிருஷ்ணன் சங்கரையா வர்த்தகர், திரு ஹரி உரிமையாளர் பபிஷன் பேக் ஹவுஸ், ரோக்கெட் விளையாட்டுக் கழக தலைவர் மற்றும் அம்பன் விளையாட்டுக் கழக தலைவர் எமது திரு ஸ்ரீ அருணன் வவுனியா மாநகர சபை உறுப்பினர், திருமதி சூனா பவித்ரா கிராம சேவகர் சின்னப்புதுக்குளம், திரு தர்ஷிகா அபிவிருத்தி உத்தியோகத்தர் சின்னப்புதுக்குளம், திரு சூரி முன்னாள் கழக தலைவர் மற்றும் அனைத்து தலைவர் மற்றும் செயலாளர் அவர்களை அன்போடு வரவேற்பதில் எமது விளையாட்டுக் கழகமானது பெருமிதம் கொள்கிறது. அதனைத் தொடர்ந்து இங்கு இந்த விழாவினை சுகாதாரமாக ஆரம்பிக்கும் நிகழ்வாக ஒரு நிமிட உரை பெஸ்ட் வண்டியா அது என்ன நன்றி. செந்தில்நாதன் மயூரன் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் அவர்களை அழைத்திருக்கின்றோம். மேலும் இந்த நிகழ்வை சிறப்பிக்க கௌரவ விருந்தினராக எமது கழகத்தின் நீண்ட நாள் உறுப்பினர் திரு சானா சசிதரன் கிராம சேவையாளர் மகாரமக்குளம் அவரை அன்போடு வரவேற்று நிற்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கௌரவ விருந்தினர்கள் திரு ஸ்ரீ அருணன் வவுனியா மாநகர சபை உறுப்பினர், அவரைத் தொடர்ந்து திருமதி சூனா பவித்ரா கிராம சேவகர் சின்னப்புதுக்குளம், அவரைத் தொடர்ந்து திரு தர்ஷிகா அபிவிருத்தி உத்தியோகத்தர் சின்னப்புதுக்குளம், சேவையாளர் மகாரமக்குளம், முன்னாள் உபநகர விதா மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அவரைத் தொடர்ந்து திரு ஜெகன் உரிமையாளர் ஸ்டார் ஃபேஷன், அவரைத் தொடர்ந்து திரு கோபாலகிருஷ்ணன் வர்த்தகர்,
அவரை தொடர்ந்து திரு சோழி அவர்கள் முன்னாள் கழகத் தலைவர். இவரை தொடர்ந்து திரு ஹரி அவர்கள் உரிமையாளர் மதுஷன் பேக் ஹவுஸ். இவரை தொடர்ந்து திரு சசி அவர்கள் உரிமையாளர் சசிகராஜ். இவர்களை தொடர்ந்து எனக்கு எந்த வேளையிலும் நமது அயல் விளையாட்டுக் கழகத்தினர் உதவி புரியும் திரு சரவணன் தலைவர் அம்மன் விளையாட்டுக் கழகம். இவரை தொடர்ந்து திரு பார்த்திபன் ராக்கெட் விளையாட்டுக் கழகம். இவர்களை தொடர்ந்து தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்க எமது ஐக்கிய தேசிய விளையாட்டுக் கழக தலைவர் திரு ரஞ்சித் அவர்கள். இவர்களை தொடர்ந்து இன்று இறுதி விளக்கினை ஏற்றி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவர்கள் இதனைத் தொடர்ந்து இந்த இறுதிப் போட்டியில் போடவிருக்கின்ற கிராம சேவகர் சின்னபுதுக்குளம் பிரிவு. தேசிய கொடியினை ஏற்றுகின்ற வேளையிலே எமது ஐக்கிய தேசிய விளையாட்டுக் கழகத்தின் கழக கொடியினை எமது தலைவர் திரு ரஞ்சித் அவர்கள் ஏற்றி வைப்பார். அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி ஐக்கிய நட்சத்திர விளையாட்டுக் கழகம் நடாத்தும் வருடாந்த கிரிக்கெட் சுற்றுப் போட்டியின் இறுதிப் போட்டி 2025ஆம் ஆண்டுக்கான இறுதிப் போட்டியை வெகு பிரமாண்டமான முறையில் ஏற்பாடு செய்துள்ளார்கள் ஏற்பாட்டு குழுவினர். அந்த வகையில் ஏற்பாட்டு குழுவின் அழைப்பை ஏற்று இந்நிகழ்வை சிறப்பிக்கும் முகமாக வருகை தந்திருக்கும் பிரதம விருந்தினர் திரு செந்தில்நாதன் மைரோன் அவர்கள், முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர், கௌரவ விருந்தினர்களாக இங்கே வருகை தந்திருக்கும் திரு ஸ்ரீ அருணன் அவர்கள், வவுனியா மாநகர சபை
உறுப்பினர் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். திருமதி சு பபித்ரா கிராம சேவகர் சின்ன புதுக்குளம் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். திரு தர்சிகா அபிவிருத்தி உத்தியோகத்தர் சின்ன புதுக்குளம் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். திரு சகிதரன் கிராம சேவையாளர் மகாரம்பை குளம் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக இங்கு அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள திரு எஸ் மோகன் முன்னாள் உபநகர பிதா, திரு ஜெகன் உரிமையாளர் முன்னாள் கழக தலைவர், திரு ஹரி உரிமையாளர் பாதுசன் பேக் ஹவுஸ், திரு சசி உரிமையாளர் சசிகராஜ் மற்றும் அயல் கிராம விளையாட்டுக் கழகங்களின் தலைவர்களான தலைவர் ராக்கெட் விளையாட்டுக் கழகம், தலைவர் அம்மன் விளையாட்டுக் கழகம் இவர்கள் அனைவரையும் வருக வருக என ஏற்பாட்டு குழு சார்பாகவும் ஐக்கிய நட்சத்திர கழகம் சார்பாகவும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி. வரவேற்கின்றது. அனைவர்களும் அறிமுகப்படுத்தும் நிகழ்வானது தற்பொழுது நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வுகளை சிறப்பிக்க சிறப்பு விருந்தினராக வருகை வந்திருக்கும் வருக வருக என வரவேற்று நிற்பதில் பெருமை வருகிறோம். இந்த இறுதிப் போட்டிக்கு நடுவர்களாக கடமையாற்ற ஒரு சிறந்த நடுவர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கும் எமது கழகத்தின் உறுப்பினர்களான வஜன் மற்றும் ரஜித், கமல் மற்றும் ரஜீப் அவர்களை வரவேற்றிருக்கின்றோம். இந்த போட்டிக்கு புள்ளி கணிப்பாளராக திரு கௌசிகன் அவர்கள் கடமையாற்றுவார். இந்த இறுதிப் போட்டியானது சிறப்பாக நடைபெற உதவி புரிந்து நிற்கின்ற அனைவருக்கும் எமது இதனை தொடர்ந்து ஈடுபடுவதற்காக கார்நிலையத்தின் முன்பாக அழைத்து நிற்கப்படுகின்றார்கள். இந்த நாணய சூழ்ச்சியில் வெற்றி பெற்ற இளையபாரதி அணியினர் முதலில் களத்திடங்களை தீர்மானித்திருக்கின்றார்கள். இந்த போட்டியில் ஆரம்பிக்கப்பட்ட திரு செந்தில்நாதன் மகூரன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டியாக நடைபெறும். செக்
இந்த போட்டியானது 10 ஓவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டியாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் 3 ஓவர்கள் பயன்புலி முறையிலான கண்டு பரிமாற்றங்களாக காணப்படும். இந்த போட்டிக்கு நடுவர்களாக ரஜித் மற்றும் வஜன் அவர்கள் கடமையாற்றுவார்கள். எங்களுக்கு வந்து ஃபீல்டிங் எடுக்கிறவங்க கூட வின் பண்ணுவாங்க இந்த கிரவுண்டை பொறுத்தவரை. ஆனால் இந்த கிரவுண்ட்ல எல்லாமே என்ன செய்யலாம். அப்ப இந்த யார் வின் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க நீங்க? யார் டோஸ் வின் பண்ணுவாங்க தெரியல எனக்கு. இளையதாரு களத்தடுப்பு இளையதாரம் தான் மேற்கொள்ள இருக்கு. ரெண்டுமே சிறந்த அணி தானே. என்ன பலம் வாய்ந்த அணி மௌலியானாரை பொறுத்தவரை 2 பலம் வாய்ந்த அணிகள் மோதுகின்ற பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நடுவரை பற்றி என்ன கூட எமது களம் சிறப்பான நடுவர் இருவர். 2 அனுபவசாலிகள், மிகவும் அனுபவசாலிகள். ரஜீப் மற்றும் வஜன். யூசிக்கு அடுத்த பெரிய கிரவுண்ட் இந்த ரஜீப் அண்ணா. டொனேஷனல் ஸ்டார் கிரவுண்ட் தானே. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இளையதார முதலில் எல்லாருமே சாதமான ஒரு கிரவுண்ட். Let's go. இங்கே கடமையாற்றும் ரஜித் மற்றும் வஜன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலாவதாக சார்ந்த ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரர் ராகுல் உயர்த்தப்படுகிறது. தொடர்ந்து அஜாபுல இந்த மைதானம் மேலும் ஒரு திசையிலான துடுப்பாட்டம் இங்கு சிறந்த களத்தெடுப்பு செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சிலவில் தொடர்ந்து சாந்தனை நோக்கி ராஜு புறப்பட்ட வீரர்கள் பந்து வீச்சாளர்கள் எதிர்க்கும் பொதுவான மைதானமாக காணப்படும். இந்த சந்தர்ப்பத்திலே மேலும் ஒரு சிறை 8 ஓட்டங்களை பெற்று தொடர்ந்து சிறப்பாக பந்தம் நடைபெற்று முடிந்தது. ஆட்டத்தின் முதலாவது பந்து பரிமாற்றம், ஒரு பந்து பரிமாற்றம் நிகழ்ச்சிட்ட வேளையிலே நியூசிலாந்து அணியினர் 8 ஓட்டங்களை பெற்று எதுவித இலக்குகளும் இன்று தொடர்ந்து துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றனர். தாம்பா இளைஞர்கள் அணி சார்பாக ஒருவரையும் நியூசிலாந்து அணி சார்பாக ஒருவரையும் அழைத்து நிற்கின்றனர். தொடர்ந்து இடையேட்டம் பெற்றுக் கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து பந்து தினேஷின் பந்து எதிர்கொள்ள சாந்தன் சிறப்பான பந்து வீச்சு தொடர்ந்து சாந்தனின் நோக்கி தினேஷ் இல்ல இல்ல பெற்று தொடர்ந்து துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றனர் நியூசிலாந்து அணியினர்.
ஆமாம், இங்கே ஒரு அகல பந்து நல்ல சரி. ஆமாம், இங்கே ஒரு 24 உயர்த்தப்படுகிறது. தொடர்ந்து தினேசன் பந்தை எதிர்கொள்ள அஜாபி. ஆமாம், மேலும் ஒரு அகல சிறப்பாக ஆட்டத்தின் 3வது பந்து பரிமாற்றம். இளையதாரகை அணியினர் 3வது பந்து பரிமாற்றம் நிறைவு பெற்ற வேளையிலே நியூ ஃபைட் அணியினர் பெற்றுக்கொண்ட மொத்த ஓட்ட எண்ணிக்கை 25 ஓட்டங்களை பெற்று 20 இலக்குகளும் என்று தொடர்ந்து சிறப்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றனர். நியூ ஃபைட் அணியினர் நிறைவேற்றது இந்த பகுப்பிலை முறையிலான களத்தடுப்பு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிவரும் காலங்களிலும் இதைவிட மிக சிறப்பான முறையிலே நிகழ்வுகளை நிகழ்த்துவதற்கு தங்களது ஒத்துழைப்பினை நல்கி நிற்கின்றோம். தொடர்ந்து அணியின் 4வது பந்து பரிமாற்றத்தையும் ஆமாம், இங்கு 1 உயர்த்தப்படுகிறது. இளையதாரகை அணியினின் 4வது பந்து பரிமாற்றத்தை இளையதாரகை அணியினரின் ஆரம்ப காலத்தில் இருந்து விளையாடிக் கொண்டிருக்கும் கலை அவர்கள். ஆரம்பத்தில் பந்து வீரர் சாந்தனை நோக்கி கலை. சிறந்த பந்து வீச்சு கொண்டிருப்பவர் இளையதாரகை அணி சார்பாக கலை. கலையின் பந்தை எதிர்கொள்ள சாந்தன். கலை ஒரு 4 ஓட்டம் கணிசமான முறையிலே உயர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து ஆரம்பத்தில் பந்து வீரர் சாந்தனை நோக்கி மேலும் ஒரு ரிவர்ஸ் ஒரு ஆகு ஓட்டமாகவும் பெற்றுக் கொடுக்கப்பட்டது என்று குறிப்பிடத்தக்கது. சிறப்பான துடுப்பாட்டம் அவருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஓட்டமிழந்த சாந்தனை இடத்தை நிரப்புவதற்காக புதிய துடுப்பாட்ட வீரர் கஜி. சிறப்பான பந்து வீச்சு நிறைவு பெற்று முடிந்தது. ஆட்டத்தின் 4வது பந்து பரிமாற்றம். 4 பந்து பரிமாற்றங்கள் நிகழ்விலே 41 ஓட்டங்களை அணிக்கான 5வது பந்து பரிமாற்றத்தையும் தனக்கான 2வது பந்து பரிமாற்றத்தையும் நிகழ்த்துவதற்காக ராஜன். சிறப்பான துடுப்பாட்டம். லெக் திசையில் ஒரு 4 ஓட்டம் பெற்றுக் கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து ராஜனின் பந்தை எதிர்கொள்ள அதே உற்சாகத்துடன் அஜாபி. தான் சந்தித்த முதலாவது பந்தயங்களில் நெய்வேட்டணியினர் தமது 50 ஓட்டங்களை பூர்த்தி செய்திருக்கின்றனர். தொடர்ந்து புதிய துடுப்பாட்ட வீரர் கஜியை நோக்கி ராஜன். மேலும் ஒரு 6 ஓட்டம்
அணியானது 58 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறது. நிறைவு பெற்று முடிந்தது ஆட்டத்தின் 5வது பந்து பரிமாற்றம். 5 பந்து பரிமாற்றம் நிறைவினிலே 58 ஓட்டங்களை பெற்று ஒரு இலக்கினை இழந்து சிறப்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றனர் நியூ ஃபைட் அணி. அதற்காக இளையதாரகை அணியின் கலை சென்ற ஓவரிலே ஒரு இலக்கினை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து கலை ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அஜாபியை நோக்கி சிறந்த 63 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கின்றனர் நியூ ஃபைட் அணியினர். நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஆட்டத்தின் 6வது பந்து பரிமாற்றம். 10 ஓவர் இந்த போட்டியில் 6வது. மேலும் ஒரு எதிர்கொள்ள அஜாபி. ஆமா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு 6 ஓட்டத்தினை நிகழ்த்தி இருக்கு. மேகத்து 69ஆக உயர்த்தப்படுகிறது. மேலும் ஒரு 4 ஓட்டத்தில் இப்போ பார்க்கல இது மேட்ச் நீங்கள் பிறகு தான் போடுவோம். இந்த பின்ன இருந்தால் வெறும் 75 ஓட்டங்களை பெற்று நியூ ஃபைட் அணியினர். அஜாபியின் துடுப்பு மூலம் துடுப்பாட்டத்தினையும் ஓட்ட எண்ணிக்கையையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஆட்டத்தின் 6வது பந்து பரிமாற்றம். நிகழ்த்தி கொண்டிருப்பவர் கலையின் பந்து எதிர்கொண்டு கஜி. ஓட்டங்கள் ஓட்டங்களை பெற்று மேலும் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றனர். நடைபெற்றுக் கொண்டிருப்பது அழைப்பினை என்று சிறப்பு கௌரவ விருந்தினர்களாக வருகை தந்த திருமதி தர்ஷிகா அபிவிருத்தி உத்தியோகத்தர் சின்னப்புதுக்குளம் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அணியினர் நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஆட்டத்தின் 7வது பந்து பரிமாற்றம். நிகழ்த்திக் கொண்டிருப்பவர் கோயிந்தர். சிறந்த பந்து காட்சி. சமிக்கை காட்டு 81 ஓட்டங்களாக உயர்த்தப்படுகிறது. தொடர்ந்து அஜாபியை நோக்கி கோயிலர். சிறந்த பந்து வீச்சு விக்கெட்டாபடம் பந்து அதிகரிக்க சிறப்பாக திரைப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கும் கஜியை நோக்கி கஜியின் துடுப்பாட்டம் மூலம் மேலும் 88ஆக பிளான் இல்லாமல் போட்டு
மேலும் ஒரு 6 ஓட்டத்திலே ஓட்ட எண்ணிக்கையானது 84 ராக்கெட் பீக்கும் இதோ தமது 100வது ஓட்டத்தினை பெற்றுக் கொள்கின்றனர். நியூஃபவுண்ட் அணியினர் நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஆட்டத்தின் 7வது பந்து பரிமாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறார். 7வது பந்து பரிமாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நியூஃபவுண்ட் அணியினர் 100 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றனர். சிறப்பான ஒரு இறுதிப் போட்டி என்பது தொடர்ந்து நடைபெற இருப்பது ஆட்டத்தின் 8வது பந்து பரிமாற்றம். நூற்றி 3 ஓட்டங்களை பெற்று புதுப்படுத்தாடிக் கொண்டிருக்கின்றனர் நியூஃபவுண்ட் அணியினர். ஆமாம், இங்கு சிறப்பாக புதுப்படுத்தாடிக் கொண்டிருக்கின்ற சஜி அவர்கள் குடியெடுப்பு முறை மூலம் ஆட்டமிழந்து களத்தை விட்டு வெளியேற நடக்கிறது. இதில் 5-6 ஓட்டங்கள் உள்ளடங்கலாக என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய துடுப்பாட்ட துடுப்பாட்ட வீரர் அஜாபியை நோக்கி கம்பா சிறந்த துடுப்பாட்டம் எடுத்து சிறப்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார் அஜாபி. கிரிக்கெட் லைவ் செய்யறது 2வது வைஃபை இருக்கா? வைஃபை எல்லாம் இருக்கு. 111 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றனர். மேலும் ஒரு ஓட்டம் பெற்றுக் கொடுக்கப்படுகிறது. சிறந்த பந்து வீச்சு 9 பந்து பரிமாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே 114 ஓட்டங்களை பெற்று தொடர்ந்து ஒரு ஓட்டம் பெற்றுக் கொடுக்கப்பட 115 ஓட்டங்களை பெற்று 16 ஓட்டங்களை பெற்று 2 இலக்கினைகளில் சிறப்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றனர். ஆரம்பத்தில் போட வீரராக துடுப்படுத்த புவியின் பந்து வீச்சை எதிர்கொண்ட அஜாபி நூற்றி 16 ஓட்டங்களை பெற்று தொடர்ந்து அஜாபியை நோக்கி ஆமாம், ஒரு சிறப்பான 6 ஓட்டம் பெற்றுக் கொடுக்கப்படும். அதாவது தனிநபராக 49 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஆட்டத்தின் இறுதி பந்து பரிமாற்றம். அஜாபி தொடர்ந்து தனது அரசனத்தை பூர்த்தி செய்யும் நிலையில் தொடர்ந்து புவியின் பந்து வச்சு எதிர்கொள்ள அஜாபி
இறுதிப் போட்டியிலே நியூசைட் அணியினர் மிக சிறப்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கி அடுக்காக 49 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த நிலையிலே தங்கவேட்டாளரிடம் பிடி கொடுத்து களத்தை விட்டு ஆட்டத்திலிருந்து வெளியேறுகிறார். அதாவது தர்ஷன் சிறப்பான இடங்கள் ட்ரிங்க்ஸ் பிரேக் வழங்கப்படுகிறது. அகலப்பந்து மூலம் 129 என்ற இலக்கினை நோக்கி துடுப்படுத்த களமிறங்கிய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் தம்பா அவர்கள் மேல்முறையிலே ஆட்டமிழந்து தொடர்ந்து அணிக்கான முதலாவது பந்து பரிமாற்றத்தையும் தனக்கான முதலாவது பந்து பரிமாற்றம். ஆமாம், வந்த லோகத்திலேயே ஒரு ராஜன். நான் குறிப்பிட்டது போலவே இந்த போட்டி மிகவும் விறுவிறுப்பாக உற்சாகத்துடன் ராஜன் ஆமாம் இங்கே ஒரு அகல மேலும் ஒரு 6 ஓட்டம் பெற்றுக் கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது துடுப்பாட்ட மூன்றாவது துடுப்பாட்ட வீரராக களமிறங்கிய ராஜன் வந்த வேகத்திலேயே தான் சந்தித்த இரு பந்துகளை 6 ஓட்டங்களாக மாற்றி அமைத்திருக்கிறார். சிறப்பான துடுப்பாட்டம். ஓட்ட எண்ணிக்கை 14ஆக உயர்த்தப்படுகிறது. தொடர்ந்து ராஜனை நோக்கி மேலும் ஒரு ஓஃப் திசையிலே அகலப்பந்து என நடுவர் சமிக்கை காட்ட ஓட்ட எண்ணிக்கை 15ஆக அதிகரிக்கப்படும். ஒரு இலக்கினையிலிருந்து 15 ஓட்டங்கள். பலத்த முறையில் வீட்டு மேலும் ஒரு 6 ஓட்டம் பெற்றுக் கொடுக்கும். 6 ஓட்டம் அகலப்பந்து, 6 ஓட்டம் அகலப்பந்து, 6 ஓட்டம் என தொடர்ந்து 3 பந்துகளை 6 ஓட்டமாக மாற்றியமைத்து ராஜன். ஓட்ட எண்ணிக்கையானது 21ஆக காணப்படுகிறது. நிறைவு பெற்று முடிந்தது ஆட்டத்தின் முதலாவது பந்து பரிமாற்றம். ஒரு பந்து பரிமாற்றம் நிறைவேற்ற நிலையிலே 21 ஓட்டங்களை பெற்று ஒரு இலக்கினை இழந்த 129 என்ற வெற்றி இலக்கினை நோக்கி துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றனர் இளையதாரர்கள் அணி. சிறப்பான துடுப்பாட்டம். மேல் திசையில் ஒரு லாபகமான முறையில் தனது மாவட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் பாடுசன் திசையை நோக்கி. சோமராஜனோடு ஒரு பந்து வச்சு நிகழ்த்தப்படும். சிறந்த பந்து வச்சு ஒரு
ஆட்டமிழப்பு நிகழ்த்தப்படுகிறது. பவர்பிளே முறையிலான களத்தடுப்பு முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆட்டமிழந்த ஆனால் இங்கே மற்றொரு ஆட்டங்களுக்கு நிகழ்த்தப்படுகிறது. பாலசனின் பந்து வீச்சு மூலம் புதிய துடுப்பாடுவதாக களமிறங்கிய தினேஷ் அணியானது 28 வெற்றி பெற வேண்டுமானால் 129 ஓட்டங்களை பெற்றாக வேண்டும். கையிருப்பு பவுனி ஆஃபீஸ் தான் டெலிகாம் மணிக்கவும் 3 இலக்கினை இழந்து துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றனர் இளையதாரக அணியினர். அணிக்கான 3வது பந்து பரிமாற்றத்தையும் தனக்கான 1வது பந்து பரிமாற்றத்தையும் நிகழ்த்துவதற்காக சிறந்த பந்து வீச்சு. ஆமாம், இங்கே ஆட்டமிழப்பு நிகழ்த்தப்படுகிறது. பெரியெடுப்பு முறையிலான ஆட்டமிழப்பு. புதிய பந்து வீச்சாளர் சாந்தனின் மூலம் ராஜன் அவர்கள் சிறப்பாக துடுப்படுத்த கொண்டிருந்த வேளையிலே ஒரு எல்லைக்கோட்டுக்கு அருகாமையிலான ஒரு களத்தெடுப்பு மூலம் ஆட்டமிழந்து களத்தை விட்டு வெளியேறுகிறார். நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஆட்டத்தின் மூன்றாவது பந்து பரிமாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அணியானது 28 ஓட்டங்களை பெற்று 4 இலக்கினை இழந்து துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றது. வெற்றி பெற வேண்டுமானால் 10 பந்து பரிமாற்றங்களை சரித்திருந்து பார்ப்போம். வெற்றி பெற விடங்கள் கையிருப்பு 6 இலக்குகள் மீதம் இருப்பது புதிய துடுப்பாட்ட வீரரின் துடுப்பு மூலம் ஒரு 2 ஆமாம், இங்கே ஒரு ஆட்டமிழப்பு நிகழ்த்தப்படுகிறது. மூலம் விட்டு வெளியேற அவரின் இடத்தை நிரப்பும் அணியினர் சிறப்பான பந்து வீச்சை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றனர். அணியினரின் சாந்தனின் பந்தை எதிர்கொள்ள தயாளர் சிறந்த சுடுபத்தி வேறுவேறுகளை நிறைவேற்றி முடிந்தது. ஆட்டத்தின் 3வது பந்து பரிமாற்றம். 3 பந்து பரிமாற்றங்கள் நிகழ்விலே 32 ஓட்டங்களை பெற்று 5 இலக்கினை இழந்து துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றனர் இளையதாரக அணியினர். அணியின் சார்பாக தர்ஷன் 2 ஓட்டங்களுடன் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றனர். சிறந்த பந்து வீச்சு. ஒரு டிப் முறையிலான ஆட்டமிழப்பு நிகழ்த்தப்படுகிறது. இங்கே புதிய பந்து வீச்சாளர் தர்ஷன் மூலம் ஆட்டமிழப்பு களத்தை விட்டு வெளியேறுகிறார். புதிய பாப்பாளரிடம் பிடிகொடுத்து ஆட்டமிழப்பு களத்தை விட்டு வெளியேறுகிறார். இடத்தில் இருப்பதற்காக சொல்லி அதாவது ஒரு அகலம் வந்து நடுவர் சமீபமான சேவையினர் நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஆட்டத்தின் 4வது பந்து பரிமாற்றம் நிகழ்த்திக் கொண்டிருப்பது தர்ஷன். பழுத்த முறையீடு
மேலும் ஒரு டிப் முறையிலான ஆட்டமிழப்பு. புதிய துடுப்பாட்ட வீரராக களமிறங்கிய சுஜி விக்கெட் காப்பாளரிடம் சுதன் இளையதாரகை அணியினர் தற்பொழுது 36 ஓட்டங்களை பெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 4வது பந்து பரிமாற்றத்திலே 7 இலக்கினை இழந்திருக்கின்றனர். சிறந்த துடுப்பாட்டம் ஒரு ஓட்டம் பெற்றுக் கொடுக்கப்படுகிறது. புதிய துடுப்பாட்ட வீரர் சுதனின் துடுப்பு மூலம் மேலும் சுதனின் திருமையாளர் மேலும் ஒரு ஓட்டம் பெற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆமாம், இங்கே ஒரு எல்லைக்கோட்டு அருகாமையிலே ஒரு குடியிருப்பு நிகழ்த்தப்பட இளையதாரர்கள் அணியானது தமது ஆட்டமிழந்து களத்தை விட்டு வெளியேறுகிறார். இளையதாரர்கள் அணியின் துடுப்பாட்ட வீரர் சுதன் ஆட்டமிழந்த சுதனின் இடத்தை நிரப்புவதற்காக புதிய துடுப்பாட்ட வீரர் சிறந்த பந்து வீச்சு. தர்ஷன் சிறந்த பந்து வீச்சு. மூலம் ஒரு இளையதாரகை அணியினர் நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஆட்டத்தின் 6வது பந்து பரிமாற்றம் நிகழ்த்தி கொண்டிருப்பவர் தர்ஷன். மேலும் ஒரு 6வது பந்து பரிமாற்றம். சகல திசைகளிலும் துடுப்படுத்தாடக்கூடிய மைதானம். கலையின் துடுப்பு மூலம் மேலும் ஒரு ஓட்டம். சிறப்பான ஒரு பெரிய கிரவுண்ட் அடிக்கிற காணியே இருக்கு திறமே இல்ல தெரிவு செய்யப்பட்ட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டிக்கு நடுவர்களாக கடமையாற்றி இந்த போட்டியை எதுவித குறைகளும் என்று சிறப்பாக